நண்பர்களுக்கு வணக்கம். மே 22, 2026 காலை 8 மணி வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருச்சு வேறு ஒரு சில காரணங்களால். அதனால் கொஞ்சம் லேட்டாக வருது இன்றைக்கி. சரி, இப்போது உலக செய்திகளில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப உலகத்துக்கே ஒரு சந்தோஷமான முக்கியமான செய்தி அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 2 பேருக்கும் பயங்கரமான லடாய், உரசல். அப்போ நீயா நானா, நீ சொல்ல தப்பு, இங்கே சொல்ல தப்புன்னு கிட்டத்தட்ட ஃபோனில் வந்து கட்டி பிடிச்சி உருளாத குறை. ஓகே, அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். வேறு சின்ன சின்ன செய்தி என்னன்னு பேச போகிறோம். ஓகே, நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு விருப்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கிளிக் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமாக ஃபோன் கால். இது வந்து எப்படின்னா பக்கம் பக்கமாக நிறையா டீட்டெயில் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க நெத்தன்யாகுவோட ஸ்டாண்டு, அவரோட நிலைமை என்ன அப்படின்னா, இம்மீடியட்டாக வந்து ஈரானை போட்டு தாக்குன்னு தாக்கிடணும், ஈரானை வந்து தரமட்டமாக்கிடணும், அப்போ தான் நம்ம வந்து இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறது நெத்தன்யாகுவோட ஸ்டாண்டு. ஆனால் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து டெட் அகேன்ஸ்டாக இருக்கிறாரு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் ஈரான் வந்து 14 கோரிக்கைகள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து ஹர்மோஸ் இருக்குது, என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, அப்புறம் ஃப்ரீஸ் பண்ண அவங்களுடைய சொத்துக்களை ரிலீஸ் பண்ணுறது இருக்குது, டேமேஜுக்கு திருப்பி கொடுக்கறது இருக்குது, அந்த ஏரியாக்கள் ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை வந்து காலி பண்ணுறது இருக்குது. அப்படியே ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள், 14 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் இப்போது அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்கிறாரு. அது சொன்ன உடனே ட்ரம்ப்புக்கு வந்து இவருக்கு நெத்தன்யாகுவுக்கு கையும் உடலை காலும் உடலை. ஐயோ என்ன போச்சு, இப்படி அவங்களுக்கு ஓகே சொல்லி இப்படி பண்ணியாச்சுன்னா, ஏற்கனவே வறுமையில் இருக்கும்போதே ஈரான் வந்து அந்த ஆட்டம் அந்த ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ வறுமையெல்லாம் மாறி ஹர்மோஸில் வந்து சுங்கம் வசூலிக்கிறாங்க. அதுக்கு கீழே போகக்கூடிய அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிற மெட்டா, கூகுள் ஆரம்பித்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அத்தனை இதிலேருந்தும் அவங்க வந்து இது வசூல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, வருஷம் எங்கள் ரூட்டில் போகுது, அதனால் அதுக்கெல்லாம் இவ்வளோ காசு வேணும்னு சொல்லி கேட்டு அந்த காசு வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த மொத்த ரீஜன்லேயும் நம்பர் 1 பணக்கார நாடாக ஈரான் திகழும். அப்படி பணக்கார நாடாக திகழ்ந்ததுன்னா, ஏற்கனவே அந்த மக்களுக்கு சோறு போட்டாங்களோ இல்லையோ, வெப்பனை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. இப்போ நான் 20-25 வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ண அந்த வெப்பன் டெவலப்மெண்ட்டை அடுத்து வந்து 4-5 வருஷத்தில் ஃபுல்லாக பெரிய அளவுக்கு பண்ணி முடிச்சுருவாங்க. அந்த ரீஜனில் அமெரிக்காவை விட அதிகமான பலசாலியாக ஈரான் இருப்பாங்க. அப்போ வந்து இங்கே எஜிப்ட்லேருந்து, மொத்த ஆப்பிரிக்காவிலேருந்து, அதுக்கப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரி வந்துடும். சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏஆ இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல்லாம் காணா போயிடும் கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு வந்துருமேட்டு. ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்ப்பாங்கல்ல. இந்த மாதிரி சொல்லலை, இல்லை நீங்கள் வந்து ஈரானை இப்போ விட்டீங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்த உடனே இப்போல்லாம் நான் அடிக்க முடியாது. ஏற்கனவே ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அது வந்து ஃபெயிலியர். ஓகே, அது இல்லாமல் நான் வந்து இங்கே செனட்டில் பதில் சொல்லணும். அப்படி இன்னொரு இதில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வேறு ஒரு பேரை வச்சு நான் தாக்குதல் ஆரம்பித்தா கூட நம்ம கையில் ஸ்ட்ரென்த்து இல்லை. நம்ம அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம இன்னும் அடிபடுவோம் அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் வந்து ட்ரம்ப்போட குணம் தெரியுமே, அவர் தாட் போட்டு வந்து போய் வேலையை பாரியா, உன்னால் இப்படி ஆகிப்போச்சு, நான் இப்படி பண்ண அப்படி பண்ண. அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ட்ரூத் சோஷியல் மீடியா கூட வெளியே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான 2 பேருக்கு லடாய், அப்படி கட்டி பிடிச்சி உருளாத குறையா அவ்வளோ லடாய் வந்ததுக்கப்புறம் இவர் நெத்தன்யாகு மூஞ்சி செத்து போய், ஏற்கனவே ஆளே செத்து போயிட்டாருனாங்க, எப்படியோ கேன்சர்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாச்சு. எப்படி பார்த்தாலும் அந்த ஆள் வயசுக்கு வந்து இன்னும் வந்து 100 வருஷமாக வாழ போகிறாரு. ஆனால் தப்பிச்சு வந்தாச்சு. ஆனால் இப்போ வந்து மூஞ்சி செத்து போய் ஒரு மாதிரி ரொம்ப இது ஆயிட்டார். வேறு வழி இல்லை. என்னென்னா இப்போது எப்படி பார்த்தாலும் என்ன பெரிய இந்த மாதிரி ரைட்டப்பில் இதில் நியூஸில் வர்றதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா முழுக்க பின்புலமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் தான் இஸ்ரேல் வந்து பலசாலி. அது பேஸை வந்து டக்குன்னு உருவியாச்சு அப்படின்னா மொத்தத்துக்கு இஸ்ரேல் வந்து அவுட் ஆயிரும். காரணம், இஸ்ரேல் பண்ண அடாவடி அராஜகம் அது அத்தனைக்கும் முட்டு கொடுத்தது இதுவரைக்கும் அமெரிக்கா. அவங்க பாலஸ்தீன மேலேயா இருக்கட்டும், அந்த சுற்றி உள்ள அத்தனை நாடுகள் மேலே அவங்க காட்டியிருக்க வன்முறை இருக்கு இல்லையா,
இத்தனை வன்முறைக்கும் இங்கே வந்து யுனைடெட் நேஷனில் எத்தனையோ முறை வந்து அவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக மோஷன் கொண்டு வரும்போது அதை வீட்டோ பவர் மூலமாக தடுத்து நிறுத்தினது எத்தனை முறை? 50 முறைக்கு மேலே தடுத்து நிறுத்தினது அமெரிக்கா. அமெரிக்கா அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது. காரணம், அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு வேட்டை நாய், ஒரு கேடுகட்ட வேட்டை நாய் வேணும். அதே மாதிரி அமெரிக்காவை அங்கே இயக்கிறதுமே யூதர்கள் நிறைய இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போக எப்ஸ்டீன் ஃபைலை அப்பப்போ காமிச்சு பயமுறுத்தினாங்க. இப்போ நீ வந்து எப்ஸ்டீன் ஃபைலை காமிச்சாலும் சரி, அவங்க அப்போ ஃபைலை காமிச்சாலும் சரி, இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நிலைமை இப்படி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்ட முடியாது. நீ வந்து இடையில இஸ்ஃபஹானில் தனிப்பட்ட முறையில் போய் அடித்த, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அடித்ததுக்கு நாங்கள் வந்து அடித்தது நீ, ஆனால் பழி ஏற்றுக்கிட்டது நாங்கள். அதுக்கப்புறம் ஒருத்தன் போய் உள்ளே கிடந்தான்னு சொல்லி ஒரு பேரில் போய் நாங்கள் இஸ்ஃபஹானில் போய் அந்த 450 கிலோ என்ரிச் யுரேனியத்தை தூக்கிட்டு வரதுக்காக எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் போட்டோம். அதில் ஃபெயிலியர் ஆகி 2 பெரிய ஃப்ளைட்டு, 2 ஏர்கிராஃப்ட்டு, 2 ஹெலிகாப்டரு, அப்புறம் ஒரு இது ஜாமானை ஏற்றிட்டு போகிற இது பெரிய ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் முக்கியமான ஆட்கள், அத்தனை பேர் நாங்களே வந்து சுட்டு கொள்கிற மாதிரி, பொசுக்கி கொள்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் வந்து நெத்தன்யாகு, அவர் கொடுத்த ஐடியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லி பிரச்சனை வந்துடுச்சு. அப்புறம் எப்படியும் ஈரான் மேலே சண்டை போடணுங்கிறதுக்காகவே இங்கே யுஏஇயில் இருக்கக்கூடிய பராக்கா நியூக்ளியர் பிளான்ட் மேலே 2 ட்ரோன் வந்தது. இப்போ கடந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு 6 ட்ரோன் சவுதி அரேபியா மேலே வந்தது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஈராக்லேருந்து இஸ்ரேலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய தளத்திலேருந்து, சீக்கிரட்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய தளத்திலேருந்து வந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்லி, நீ வந்து உன்னோட வாய்ஸு இங்கே செல்லாது, நீ வந்து பேசாமல் வேலையை மட்டும் பார்த்துட்டு உட்காரு, நாங்கள் என்ன பண்ணுங்கிறோம் நான் பார்த்துக்கிறேன். இப்போவே வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்களை உரண்டை இழுத்து இப்போ சைனாவுக்கு போயிட்டு வந்தோடனே மொத்தத்துக்கு ஆஃப் ஆகிட்டாங்க. சைனா கூட கூட்டு போனது என்ன, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இங்கே எலன் மஸ்க் கூட வர்றாரு, அப்புறம் கூகுள் சிஇஓ வர்றாரு, ஆப்பிள் சிஇஓ வர்றாரு, இவர் வர்றாரு, அவர் வர்றாரு, அப்புறம் பொருளாதார நிபுணர் வர்றாங்க அப்படின்னு 20 பேரை கூட்டு போனாங்கல்ல. கூட்டு போய் அவங்க சைனாவை பார்த்தோன்னே ஐயோ நம்மளாம் ஒன்றுமே இல்லை போல இருக்குன்னு அவங்க வந்து நேர அமெரிக்காவுக்கு வந்த உடனே, எல்லாம் என்னையா அதிபர் பெரிய பிடுங்கின்னு சொல்லிட்டு இருக்க, ஊர் உலகம் வெறுமனே சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. அவங்க வந்து சண்டையை தவிர்த்துட்டு, சண்டையே இல்லாமல் அவங்க பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து சைனா சம்மந்தப்பட்டு ஏதாவது கை வச்சேன்னா சைனா உன்னை வந்து சோழி முடிச்சிருவாங்க. அவங்க கூட சண்டையே போட மாட்டாங்க, அமைதியாக இருந்து பின்னாடி கூடி அடின்னு அடித்து சோழி முடிச்சிருவாங்க. அதனால் நீ வந்து அடுத்த வளர்ச்சி திட்டத்தை மட்டும் பார்க்குற வேலையை பாரு. இவன் இஸ்ரேல்காரன் சொன்னான்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி நீ போய்கிட்டு இருந்தேன்னா நீ வந்து வீணாக போயிரு அப்படின்னு அங்கே வந்து கொடுத்த அட்வைஸ்ன்று அது தகவல் வந்தது. அப்படி வந்ததுன்னா அவங்க வந்து ட்ரம்ப் வந்து என்ன செய்ய முடியும்? ஏன்னா மிகப்பெரிய அத்தனை சிஇஓஸ்லேயும் மேஜர் சிஇஓஸ் எல்லாம் இந்த மாதிரி சைனாவை பார்த்து உண்மையிலே பயந்து போய் சைனா வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்களா. ஏன்னா அவங்களோட செமிகண்டக்டராக இருக்கட்டும், அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் வந்து எல்லாம் அங்கே தேவைப்படுது. இது மாதிரி சைனாவோட நம்ம டைப் பண்ணணும், சைனாவை நம்ம விரோதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுனால ட்ரம்ப் வந்து ஆஃப் ஆகி நெத்தன்யாகுவோட பேச்சை கேட்காம 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. ஸோ 2 பேரும் ஒரு சண்டை அப்படின்னு சொன்னதில் நமக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நிற்கிது. ஓகே, இது நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ வந்து ஒரு செய்தியாக வந்திருக்கு. அதை வந்து லேசாக சின்னதாக காமிச்சு பண்ணால் கொஞ்சம் ஆத்தன்டிகேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஜி ஜின்பிங் அண்ட் புட்டின் இஷ்யூட் அ ஜாயிண்ட் வார்னிங் தட் த வேர்ல்டு ரிஸ்க் regressing to the law of jungle because of unilateralism and hegemonism without naming Trump directly. ஸோ நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு போட்டு இதை பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றால தான் இங்கே வந்து ஒரு கலவர காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் 20ஆம் தேதி புட்டின் அண்டு ஜி ஜின்பிங் 2 பேரும் மீட் பண்ணாங்கல்ல. ஆனால் சைனா வந்து எப்பேற்பட்ட ஒரு ஹப்பு பார்த்துங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்பாஸ் அராசி அங்கே போய் பார்க்குறாரு. அடுத்து ஒரு 4-5 நாளில் இவர் ட்ரம்ப் அவரோட ஆட்களோட போய் அங்கே வந்து ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணுறாரு. அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே இவர் புட்டின் போகிறாரு. எல்லோரும் சைனாவை தேடி போகிறாங்களா. சைனா வந்து ஜம்மு நின்றுக்கிட்டு, எப்போ நீ இங்கே பண்ணு, இது பண்ணு, இப்படி பண்ணுறா, உங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ஓகே, இது இல்லை அப்படின்னு பயங்கரமாக எல்லா விஷயத்துலையும் அப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம். அது போக முந்தானிலிருந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மேலே இந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ளைட்டு போகக்கூடிய அந்த ரூட் மேப் இருக்கும் இல்லையா, அதில் திடீர்னு பார்த்தா எல்லா ரூட்லேயும் ஃப்ளைட்டு போகுது எக்ஸப்ட் ஈரான். ஸோ அந்த ஈரானுக்கு மேலே எந்த இதுவும் ஃப்ளைட்டில் போகலை. அப்போ என்ன ஒரு டவுட்டை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி திரும்ப ஈரான் மேலே அடிக்க போகிறாங்களா
அல்லது ஈரான் வந்து இந்த பக்கம் இது அடிக்க போகுதா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்தது. ஃப்ளைட் ரேடார்ஸ் ஷோ எ சடன் ட்ராப் இன் கமர்ஷியல் டிராஃபிக் அஸ் ஏர்லைன்ஸ் ரேப்பிட்லி டைவர்ட் அவே ஃப்ரம் த தெஹ்ரான் எஃப்ஐஆர். ஓகே, ஸ்டேட் ஆஃப் பிளே திஸ் கம்ஸ் அண்ட் மேசிவ் ரீஜனல் ஃப்ரிக்ஷன். அப்போது இந்த மாதிரி திடீர்னு வந்து அந்த ரீஜனில் மேலே, அதாவது நோ ஃப்ளை ஜோன்லாம் இப்போ கிடையாது, ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஆல்ரெடி. அப்போ அதுக்கு மேலே கூடி பறந்து கிராஸ் பண்ணி போகணும்ல. அப்படி டெஹ்ரான் அந்த இது வழியே, ஈரான் வழியே மேலே பறக்காமல் இப்படி சுற்றி அப்படி சுற்றி போனால் அதுக்கான ட்ராவல் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும். திடீர்னு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, அது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு டவுட்டை வந்து கிளப்பியிருக்காங்க. நம்பர் 2, அது பக்கம் வந்து அப்பாஸ் ஆராஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கர்களை நாங்கள் எங்கேயும் எப்போதும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள், அமெரிக்கா தான் ஏற்படுத்தியுள்ள இந்த முன்னுதாரணத்திற்காக கசப்புடன் வருந்தும் பிற்காலத்தில். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைகளை கொன்னீங்க, தலைவர்களை கொன்னீங்க, எல்லாம் கொண்டு விட்டு நீங்கள் இன்னும் வந்து பேச்சுவார்த்தை, இது வார்த்தை, புண்ணாக்கு வார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு பின்னாடி அமெரிக்கா வருத்தப்படும் அப்படின்னு அப்பாஸ் ஆராஸ்கி பயங்கரமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. சரி, அடுத்து இன்னும் ஒரு செய்தி நீங்கள் பார்த்தோம்னா, ட்ரம்ப் கிளைம்டு சைனா அக்ரீட் டு ஸ்டாப் சென்டிங் வெப்பன்ஸ் டு ஈரான் ஆஃப்டர் கால் வித் பீஜிங். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம சைனா வந்து ஈரானுக்கு இனிமேல் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனாவோட அதிபர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா, சைனா என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் சும்மா டுபாக்கூர், அதெல்லாம் வந்து ஒரு பேஸ்லெஸ், கிரவுண்ட்லெஸ், அதனால் நாங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சைனா வந்து உடனே டினை பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது என்ன முக்கியம், இப்போ ட்ரம்ப் வந்து எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தால் பொய்யே சொல்லி தெரிவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகி போச்சா. ஸோ அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆயிடுச்சு. அது போக அடுத்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் இடையில வந்து சீஸ்ஃபயர் நடந்துச்சா, இதில் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிற விஷயத்தை பூரா வந்து அடுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெருசாக. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து இப்போது தன்னோட வெப்பன் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஆயுத கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போது அமெரிக்கா அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது தடுமாறிட்டு நிற்கிது. ஆனால் போர் வருமா வராதான் நம்ம வந்து இப்போ ஆர்வம் சொல்ல முடியாது. போர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, போர் வராமல் அப்படியே என்னமாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் போர் வந்ததுன்னா அழிவு வந்து 2 பக்கம் பெரிய அளவில் அழிவு இருக்கும். ஆனால் போர் வருமா வராதான் நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சூழல் பார்த்திங்கன்னா வரும் மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது இப்போ சூழல். ஏன்னா எவ்ரி அவர் வந்து இந்த போர் மாற்றி வந்துக்கிட்டே சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.